السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் தோற்றம். அல்லாஹ் உருவமற்றவனா? இறைவன் உருவமற்றவன் என்று கூறுவது இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கையாகும். அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கின்றது, அவனுடைய தோற்றத்தை மறுமையில் நல்லடியார்கள் காண்பார்கள். அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும். தமது இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும். அல்-குர்ஆன் 75, 22, 23. மறுமையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அவனைப் பற்றி எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லாது வேறொரு தோற்றத்தில் அவர்களிடம் முதல் தடவையாக வந்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான். அறிவிப்பவர் அபூ சய்யித் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 7439. இறைவனுக்கு நாம் உருவத்தை கற்பிக்கலாமா? அல்லாஹ் கூறுகிறான், அவனைப் போல் எதுவும் இல்லை. அவன் செவியுறுபவன், பார்ப்பவன். அல்-குர்ஆன் 42, 11. இவ்வுலகில் அல்லாவை பார்க்க முடியுமா? இவ்வுலகில் யாரும் அல்லாவை காண முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், அவனைக் கண்கள் பார்க்காது. அவனோ கண்களை பார்க்கிறான். அல்-குர்ஆன் 6, 10, 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்ததுண்டா என்று கேட்கப்பட்டபோது அவனோ ஒளியானவன், நான் அவனை எப்படி பார்க்க முடியும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 178. மிஃப்ராஜ் பயணத்தில் நபியவர்கள் அல்லாவை பார்த்தார்களா? நபியவர்கள் மிஃப்ராஜ் பயணத்தில் அல்லாவை பார்க்கவில்லை. அதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவனைச் சுற்றிலும் இருப்பது ஒளியாயிற்றே, நான் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று திருப்பிக் கேட்டார்கள். நூல் முஸ்லிம் 178b. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் இறைவனை பார்த்தார்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் அல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் இவ்வுலகில் அல்லாவை காண முடியாது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான். இதனை பின்வரும் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது, என் இறைவா, உன்னை எனக்குக் காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் எனக் கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீர் பார்க்கவே முடியாது. எனினும் அந்த மலையைப் பார்ப்பீராக, அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினான். இறைவன் அந்த மலைக்குக் காட்சி தந்தபோது அந்த மலையை தூளாக்கினான். மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவர் தெளிவடைந்தபோது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாமவனாக இருக்கிறேன் எனக் கூறினார். அல்-குர்ஆன் 7, 14, 3. மறுமையில் அல்லாவை காண முடியுமா? மறுமையில் நல்லடியார்கள் இறைவனைக் காண்பார்கள். அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும். தமது இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும். அல்-குர்ஆன் 75, 22, 23. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் கண்கூடாகக் காண்பீர்கள். அறிவிப்பவர் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 7435. காஃபிர்கள் மறுமையில் அல்லாவை காண முடியுமா? காஃபிர்கள் மறுமையில் இறைவனை பார்ப்பதை விட்டும் திரையிடப்படுவார்கள். அந்நாளில் அவர்கள் தமது இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அல்-குர்ஆன் 83, 15. அல்லாஹ்விற்கு முகம் உள்ளது என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ்விற்கு யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் முகம் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். உங்களில் ஒருவர் சண்டையிடும் போது முகத்தை தாக்குவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளட்டும். ஏனெனில் அல்லாஹு தாலா ஆதமை தன்னுடைய முகத்தோற்றத்திலேயே படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல்
முஸ்லிம் 4731. அல்லாவிற்கு கண்கள் உள்ளன என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாவிற்கு யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் கண்கள் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் ஒற்றைக் கண்ணன் என்பதையும் அல்லாஹ் ஒற்றைக் கண்ணன் அல்லன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3057. அமானிதங்களை அதற்குரியோரிடம் ஒப்படையுங்கள் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்ற அல்லாஹ்வின் சொல்லிருந்து செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்ற வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கட்டை விரலை தமது காதின் மீது, அடுத்த விரலை தமது கண் மீது வைத்துக் காட்டியதைக் கண்டேன் என்று தெரிவிக்கின்றார்கள். அறிவிப்பவர் அபூ யூனுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூதாவூத் 4103. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது காதையும் கண்ணையும் கை விரல்களால் காட்டி விளக்கம் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கண்கள், காதுகள் உண்டு என்பதை உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்விற்கு கைகள் உள்ளன என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ்விற்கு யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் வலது இடது என இரு கைகள் உள்ளன என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான். பிறகு அவற்றை தனது வலக்கரத்தில் எடுத்துக் கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். பிறகு பூமிகளை தனது இடக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 4995. அல்லாஹ்விற்கு கால்கள் உள்ளன என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ்விற்கு யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் கால்கள் உள்ளன என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு பின்வரும் வசனம் ஆதாரமாகும். கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜ்தா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது. அல்குரான் 68:42. இது மறுமையில் நடக்கும் நிகழ்வாகும். இறைவனின் கால்கள் மறுமையில் வெளிப்பட்டு அதில் நல்லோர் சஜ்தா செய்வார்கள் என்பதை இந்த வசனம் விளக்குகின்றது.